மாத்திரையை மாற்றி மாற்றி கொடுக்குறாரு. நம்ம டாக்டர் கொடுத்த ரெசிப்டை கொடுத்தோம்னா வேற ஏதோ ஒரு ரெசிப்ட்ல இருக்கிற மாத்திரையை எடுத்து கொடுக்குறாரு. ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று வளர்றாரு. என்ன மாத்திரை கொடுக்குறாரு ஏது பண்றாருன்னே தெரியல. ஏதோ படிச்சவங்க நம்மங்கிறதுனால அதை வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். படிக்காதவங்க வாங்கிட்டு போய் அந்த மாத்திரையை முழுங்கி செத்து போயிட்டாங்கன்னு என்னங்க பண்ணுவாங்க? ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சேலமில் இருக்க அரசு மருத்துவமனையில் ஒருத்தர் போயிட்டு அவருடைய மருந்து சீட்டை கொடுத்து அதுக்கான மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அவங்க வேறு மருந்தை அது கொடுக்குறாங்க. இவர் படித்தவர்னால அதை படித்து பார்த்துட்டு இது அவருக்கான மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் இதே நிறைய வயசானவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு நிறைய போவாங்க. அவங்க இந்த மாதிரி மருந்து சீட்டை கொடுத்து அதுக்கு வேற ஒரு மருந்தை எடுத்து கொடுத்துட்டா அவங்களால எப்படி இது அவங்களுக்கான மருந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்? இது அவங்களுக்கான மாத்திரையே கிடையாது. அப்புறம் அந்த மாத்திரையை அவங்க போட்டால் அவங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அவங்க இறக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு நபருக்கு இப்படி மாத்திரையை மாற்றி கொடுக்கவும் அவர் இப்படி கேள்வியெல்லாம் எழுப்பிட்டு இருக்காரு. இது மட்டுமே அரசு மருத்துவமனையில் இருக்க பிரச்சனை கிடையாது. இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே மக்கள் எல்லாருமே அதிகமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தேடி தான் போகிறாங்க. ஆனால் வெளிநாடுகளில் அப்படி கிடையாது. மக்களுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தரம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே முக்கால்வாசி ஹாஸ்பிட்டல்ஸை பராமரிக்கிறதே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸோட பில்டிங்காக இருக்கட்டும், கழிவறைகளாக இருக்கட்டும், அங்கே தேவைப்படுற ஃபெசிலிட்டிஸ் இருக்க என்னென்னலாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் தேவையான ஃபெசிலிட்டிஸும் தரமான மருத்துவமும் தரப்பட்டால் மக்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தேடி போகவே மாட்டாங்க. இதை கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது.